friends, welcome to ashwinbharathivlog. இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல ஒரு kannur kalathappam தான் பார்க்க போறோம். இந்த kalathappam கேக் மாதிரி சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஈஸியா குக்கர்லயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த kalathappam செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி பாத்தீங்கன்னா எந்த அரிசில வேணா நம்ம செய்யலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் பச்சை அரிசி தான் எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் போல் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட வீட்டில் வடித்த சாதத்தை ஒரு 2.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். எந்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்மதி ரைஸ் முழு அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட 1/2 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி, 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சமாக உப்பு, 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு. 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து, பாகு பதெல்லாம் தேவையில்லை, நல்லா வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். நான் இன்றைக்கி சேர்த்துக்கிற வெல்லம் பார்த்தீங்கன்னா நார்மல் இனிப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இனிப்பு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். மண்ணெலாம் இருக்கும். நம்ம எடுத்து அப்படியே அந்த சூடுலேயே எடுத்து அந்த மாவில் சேர்த்துக்கணும். ஆறெல்லாம் வைக்கக்கூடாது. வெள்ளைப்பாக நல்லா சேர்த்துட்டு நம்ம சூடாக சேர்க்கறதுனால கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் உடனே கலந்துடும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு குக்கரில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து தேங்காவை நல்லா பல்லாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அந்த நெய்யிலே நல்லா கருகிற மாதிரி வதங்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப அந்த கேக்கோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ நல்லா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே குக்கரில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயத்தை அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. பாதி வெங்காயமும் பாதி தேங்காயும் குக்கர்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் சூடாக ஊற்றுறதுனால சூடாக இருக்கும். அதை நம்ம ஆற வச்சு தான் சேர்த்துக்கணும். சூடாக சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மீதி வெங்காயம் தேங்காயும் சேர்த்து மேலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசிலில் வைக்காமல் அப்படியே ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சு சரியாக ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம பச்சை அரிசியில் தான் செஞ்சோம். ஆனால் கேக் மாதிரி ரொம்பவே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கா, உள்ளெல்லாம் மாவுலாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு கத்தி விட்டு பாருங்கள். உள்ளெல்லாம் மாவு நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சைடில் அப்படியே ஒரு கத்தி விட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். எடுக்கிறப்ப ஒரு 10 நிமிஷம் போல் ஆற வச்சு எடுங்க. அந்த சூடோடு எடுக்க தேவையில்லை. இப்போ நல்லா திருப்பி போட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சுட இருக்குது. இந்த kalathappam பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெங்காயம் அந்த தேங்காய்லாம் அந்த வதக்கி போட்டதால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு சுட கேக் சாப்பிட்ட ஃபீலிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். கேக் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அரிசியில் செஞ்ச மாதிரியே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.